நான் பேசுகிற பேச்சு தமிழக சட்டமன்ற பதிவேடுகளில் பதிவாகிறது. அதனுடைய பேச்சினுடைய நகல் என் கைகளுக்கு தரப்படுகின்ற போது சில முக்கியமான பேச்சுகள், இடம்பெற்ற பேச்சுகள், அவை குறிப்பில் நீக்கப்படாத பேச்சுகள் வெட்டி துண்டாக எடுத்து விடுகிறார்கள். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வீடியோ ஆடியோவுடன் கூடிய அந்த பேச்சு முழுவதுமாக பத்திரிகை ஊடகங்களுக்கும் தருவதில்லை, எனக்கும் தருவதில்லை. இது சட்டமன்ற மாண்புக்கு ஏற்புடையதல்ல. இதை நாளை மாண்புக்கு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு நாளையோ நாளை மறுநாளோ நேரடியாக சென்று சொல்ல இருக்கிறேன். பேரவைத் தலைவரிடம் ஏற்கனவே நான் பலமுறை வலியுறுத்தியிருக்கிறேன். ஏன் நம்முடைய செய்தி விளம்பரத்துறை சட்டமன்றத்தில் நான் பேசுகிற பேச்சு 7 கோடி மக்களுக்கும் உலகமுள்ளா வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் சென்றடைவதை தடுக்கிற முயற்சியாக ஏன் வெளியிட மறுக்கிறார்கள் என்கிற ஐயம் எனக்கு எழுகிறது. சக அரசியல் கட்சி எல்லாருக்குமே நேரலை கொடுத்தாங்க. மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது வேல்முருகன் உள்ளது மட்டும் கட் பண்ணிருக்காங்க. என்னவா இருக்கும் நினைக்கிறேன். நான் பேரவை உள்ள இருந்தேன். என்னுடைய பேச்சை மட்டும் நேரலையில் தொடர்ச்சியாக அது துண்டிக்கப்படுகின்ற என்கிற செய்தியை உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிய வருகிறது. காரணம், நான் உள்ளே அவையில் அமர்ந்து பேசுகின்ற போது அது படம் பிடிக்கப்படுகிறது. ஏன் நேரடியாக மற்ற தொலைக்காட்சிகளுக்கு அந்த லிங்க் தரப்படவில்லை என்பதை நான் அறிவேன். தமிழ் கட்டாயமா எல்லா பள்ளிக்கூடங்களையும் வரணும்னு நீங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கீங்க. தெலுங்கானா மாதிரி முதலமைச்சர் அது குறித்து எதுவும் முதலமைச்சர் தெலுங்கானாவில் எப்படி அனைத்து ஒன்றிய அரசு திட்டம் இருக்கிற சிபிஎஸ், ஐபி, இன்டர்நேஷனல் சிலபஸ் அனைத்திலும் இடம்பெற வேண்டும் என்று தாய்மொழியின் மீது பற்றுள்ள தெலுங்கானா அரசு அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை நான் இன்றைக்கும் மிக ஆணித்தரமாக நான் என் கருத்தை எடுத்து வைத்திருக்கிறேன். இல்ல, கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இது 2வது முறை 3வது முறை சட்டப்பேரவையில் சொல்றீங்க. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கான பிரச்சனைகளை, மக்களுக்கான கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பது என்னுடைய கடமை. அதை செய்திருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைப்பது போல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முடிவை தமிழக அரசு எடுக்க இருக்கிறது. விரைவில் அதை இந்த பேரவையில் அறிவிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த அறிவிப்பு நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும், மொழி உரிமையை காக்கக்கூடிய அறிவிப்பாகவும், தமிழ் சமூகத்தின் வேலைவாய்ப்பு உரிமையை நிலைநாட்டக்கூடிய அறிவிப்புமாக அது இருக்கும் என்று நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். அந்த தீர்மானமாக அறிவிக்கிறார்களா அல்லது ஒன்டன்லி அதை அறிவிக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து அதற்கு உங்களுக்கான விடையை நான் அளிக்கிறேன். நேற்று முதலமைச்சர் அவர்கள் உங்களை பார்த்து ஆறுதலாக சில வார்த்தைகள் சொன்னார், சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொன்னார். இப்போ இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அமைச்சர் சேகர் பாபு அவர் உங்ககிட்ட வருத்தத்தை பதிவு பண்ணாரா? இல்லை சில பேட்டிகளை கூட வெளியில் கொடுத்துருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் கூட்டணி கட்சியில் இருக்கிற சில தலைவர்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நான் கவலை கொள்வதும் இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்கள் கூட்டணியை குறித்து பேசினால் அதை குறித்து நான் பதிலளிப்பேன். மற்றவர்களுக்கு நான் பதிலளிக்க தயாராக இல்லை. மேலும் இந்த ஊடக பத்திரிகை நண்பர்களின் சந்திப்பினூடாக இந்த தொலைக்காட்சி என்று நினைக்கிறேன், ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை நேற்றைய தினம் அவருடைய கள ஆய்வு அல்லது கிரேம் என்கிற ரிப்போர்ட்டில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எனக்கு தென்காசி மாவட்டத்தில் பெரிய ரிசார்ட்ஸ் இருப்பதாகவும் நீச்சல் குளம் இருப்பதாகவும் அதை அரசு என்னை மிரட்டுறதுக்காக, தமிழ்நாடு அரசு என்னை பணி வைக்கிறதுக்காக அதையெல்லாம் தோண்டி தொலங்கி கையில் எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. நான் திரும்பவும் அறுதிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், என் தமிழ்நாட்டின் உரிமைக்காக, தமிழ் மொழியின் உரிமைக்காக நினைவு தெரிந்த காலத்தில் இருந்து ஆயுத போராட்ட குழுக்களோடு களமாடிய ஒருவன், தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணித்த ஒருவன், தமிழ்நாட்டில் எங்கும் எந்த இடத்திலும் என் பெயரில் சொத்துக்களும் இல்லை, பங்களாக்களும் இல்லை, நீச்சல் குளங்களும் இல்லை. ஆதலால் ஒரே ஒரு வீடு, அதுவும் என் மனைவி பெயரில் இருந்தது. அவருக்கும் எனக்குமான பரஸ்பர சேர்ந்து வாழ்வதற்கான சூழல் இல்லாத காரணத்தினால் அந்த வீட்டு சம்பந்தமான உரிமை பத்திரம் கூட அவரிடத்தில் இருக்கிறது. அதை என்னுடைய முன்னோர்கள், என் சகோதரர்கள் கொடுத்த அந்த நிதியிலிருந்து வாங்கிய அந்த வீடு, அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது எனக்கு பாரம்பரியமாக எங்களுடைய குடும்ப சொத்து 100கணக்கான ஏக்கர் இருக்குது, மறுக்கலை. ஆனால் தேவையில்லாமல் இங்கே நண்பர் கேட்டது போல இந்த சட்டமன்றத்தில் ஒருவன் ஆணித்தரமாக, ஆழமாக, முதலமைச்சர் சொன்னது போல் ஆணித்தரமாக, ஆழமாக நல்ல கருத்துக்களை, நல்ல செய்திகளை வேல்முருகன் பேசுவார் என்று நேற்று முன்தினம் சொன்னார் அல்லவா, அதுபோன்று பேசுவதை பிடிக்காத சில கவர் பத்திரிகையாளர்கள் யூடியூப் சேனல்களில் உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க. ஒருத்தர் பேசுகிறாரு, சென்னையில் ரயில் எஸ்டேட்டில் வேல்முருகன் தான் கொடி கட்டி பறக்கிறாராம். சென்னையில் முன்னாள் அமைச்சர் SSR இருக்கிறார், அவருடைய வீடு என் பேரில் தான் இருக்குதான்.
நான் இங்கே தலைமைச் செயலகத்தில் இருக்கிற இத்தனை பத்திரிகை ஊடக நண்பர்களிடம் சவால் விடுறேன். அவர் ஒரு தமிழ்நாட்டுடைய முன்னணி வாரதனுடைய பெயரை முன்னணி வைத்துக்கிட்டு போய் யூடியூப்பில் கவர் வாங்கிட்டு பேசுகிறாரு. வேல்முருகன் யாருக்கிட்டே அப்படி கவர் வாங்கி பேசுகிற பழக்கம் இல்லை. உண்மைக்கு மாறான தவறான தகவல்களை பொதுமக்களிடத்திலே நீங்கள் ஒரு குழப்பத்தை விளைவிப்பதற்கு தொடர்ச்சியாக ஒரு சில பெய்டு பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க. ஒரு சில அவர்களை பத்திரிகையாளர் கூட சொல்ல மாட்டேன், பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் செய்யக்கூடியவர்களுடைய அந்த நடவடிக்கை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது போன்றவர்களுக்கு எங்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் சர்வே செய்திருக்கிறேன். கண்டிப்பா பதில் சொல்லணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.